பாதாள சாக்கடையால் பாதிப்புக்குள்ளாகும் திருமழிசை பேரூராட்சி பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டம் திருமழிசை பேரூராட்சி. இங்கு 15 வார்டுகளில் 200க்கும் மேற்பட்ட தெருக்களில் 6000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 25,000க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு ஜெகநாத பெருமாள் கோவில், ஒத்தாண்டேஸ்வரர் கோவில் என பிரசித்தி பெற்ற கோவில்கள் உள்ளதால் கோவில் நகரமாக பெயர் பெற்றுள்ளது. சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். திருமழிசை பேரூராட்சியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் 40.60 கோடி ரூபாய் செலவில் 2007ஆம் ஆண்டில் சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தால் துவங்கப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. பணிகள் துவங்கி 12 ஆண்டுகள் கழித்து நிறைவடைந்து 5 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை பாதாள சாக்கடை பல பகுதியில் அடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சாலைகளில் கழிவுநீர் வழிந்தோடுகிறது. குறிப்பாக மழை நேரங்களில் மழைநீரும் கழிவுநீரும் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் குளம் போல் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதற்கு பேரூராட்சியில் அடைப்பு வாகனம் இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு சரியான திட்டமிடலும் முறையான பராமரிப்பு மற்றும் உபகரணங்கள் இல்லாததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் திருமழிசை பேரூராட்சி பகுதியில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் பூபாலன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.